இப்படி பாத்தீங்களா எல்லாரும் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரைடே இந்த வாரம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாசம் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாங்க. ஸோ இப்போ வந்து பொங்கல் லீவு அது இதனால கொஞ்சம் தள்ளி போய் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷனே வரல. முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து 2 பிளான் பண்ணிருக்கோம். ஒன்று வந்து நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்ச், நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நீங்க போற டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனா இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப நெருக்கமா இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். புரியுதுங்களா? பொதுவாக ஒரு டெஸ்ட் பேட்ச் எப்படி போடணும் அப்படிங்கிறதே வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து என்ன சொல்றது, ஒரு டெஸ்ட் பண்ணல அப்படியே ஒரு 31 டெஸ்ட் இருக்கா, 31 டெஸ்ட் சேம் அதே என்ன பண்றோம், கண்டினியூ பண்றோம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே இந்த டெஸ்ட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம். ஒரு டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க மேக்ஸ் போட்டு பார்த்து கரெக்டா வருது அப்படின்னு சொன்னா அந்த ஃபார்மேட்டே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்து ஃபாலோ பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ நீ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது தான் இந்த டெஸ்ட். ஓகேவா? நம்ம சீரியஸா வந்து மார்க் எடுக்கிறது சீரியஸ் ரெண்டாவது. புரியுதுங்களா? நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நமக்கு 31 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணி இருக்கிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ 9ஆம் தேதி மே மாசம் முடிகிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். நமக்கு எப்போ நோட்டிபிகேஷன் சொல்லிருக்காங்க எக்ஸாம் டேட் என்ன கரெக்டா? ஸோ இதுதான் எக்ஸாம் டேட். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூன் 15, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜூலை 13, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 28. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு டேட். நமக்கு ஏப்ரல் 15க்கு மேல நோட்டிபிகேஷன் வந்துடும். அதுக்கடுத்து அடுத்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு ஓவரால் இந்த டெஸ்ட் பேஜ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட் ஆகும். நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு பின்னாடி இருக்க டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னு சொன்னா டேட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கன்ஜஸ்டட் ஆகி வந்துடும். ஏன்னா நீங்க முன்னாடியே சிலபஸ் முடிச்சிருப்பீங்க, இன்சைட் படிக்க போறது. அதனால வாரத்துக்கு 3 டெஸ்ட் அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஏப்ரல் 15க்குள்ளேயே அதை கனெக்ட் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான். ஸோ ஒரு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமா 150 மார்க் ஒரு டெஸ்ட். ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் இது ஜென்ரல் தமிழோட பிடிஎஃப், இங்கிலீஷ் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான், சேம் ஃபார்மேட் தான். ஜென்ரல் தமிழ் 75 மார்க், ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 50 மார்க், மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க ஃபார்மேட்ல ட்ரை பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? எல்லா டெஸ்ட்டும் வரணும் போறோம் அப்படின்ற மட்டும் போடாதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் கார்டு கொடுத்துருவோம், ரிப்போர்ட் கார்டு. புரியுதுங்களா? ஸ்கூல்ல எப்படி பசங்க ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரிதான். ஸோ உங்களுக்கு அந்த ஷீட் கொடுத்துருவோம். அந்த ஷீட்லயே அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்கும். அப்பயே தெரிஞ்சிடும் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், எதை இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றது வந்து தெரியும். புரியுதா? ஒரு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்குதுன்றக்காக தமிழை மட்டுமே கம்ப்ளீட்டா படிச்சு ஜிஎஸ் படிக்க மாட்டாதீங்க. இந்த ரெண்டுத்தையும் கம்ப்ளீட்டா படிச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் அங்க போய் போறதை போடுவோம், வர்றதை வரணும். எப்படி நீங்க கண்ண மூடிட்டு போட்டாலுமே என்ன ஆயிரும்னு சொன்னா 7ல இருந்து 8 கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆயிடும். புரியுதுங்களா? மேக்ஸ். ஆனா அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த விட்ட என்ன இருக்காது, அங்க படிக்காது. ஏன்னு சொன்னா இங்க பொறுத்த வரைக்கும் சிம்பிளிபிகேஷனே ஒரு 25 கொஸ்டின் வரும். நீங்க கண்ண மூடிட்டு போட்டீங்கன்னா 7 சிம்பிளிபிகேஷன் கரெக்ட் ஆயிடும். அங்க வரப்போறது 2 சிம்பிளிபிகேஷன் தான். புரியுதுங்களா? நீங்க அந்த கண்ண மூடிட்டு என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அதனால ஒரு ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைம் பீரியட் போட்டு பண்ணுங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் ஷெட்யூல் பண்ணிருக்கோம். இப்ப இங்க கிளம்ப ஒரு டெஸ்ட் நடக்குன்னா அடுத்த டெஸ்ட் என்னைக்கு தான், வெள்ளிக்கிழமை தான். புரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை நைட்டு ஃப்ரீயா இருக்கும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளியுமே உங்களுக்கு மதியம் தான் டெஸ்ட். மார்னிங் பேஜை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு 4 நாள் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒரு டெஸ்ட்டுக்கு 4 நாள் போதாதா? போதும் தானே? கரெக்டா இருக்கும் 4 நாள். ஸோ அடுத்த 2 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வீக்கெண்ட். புரியுதுங்களா? இது கூட வீக் டேஸ் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், அது போக வீக் டேஸ் தான் படிப்பீங்க. அடுத்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல வந்துடும், வீக்கெண்ட்ல வந்துடும். அதனாலதான் 2 நாள் கேப் கொடுத்துருவோம். அந்த 2 நாள் நீங்க எப்படி தான் இருப்பீங்க? ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு நோட்டிபிகேஷன் முன்னாடி எந்த உங்களுக்கு வீக்கெண்ட் என்ன வைக்கிறது இல்ல, கிளாஸ் இல்ல. ஸோ வீட்டில் தான் இருக்க போறீங்க, கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க 2 நாள். அதுக்காக தான் அந்த 2 நாள் போதுமானதா இருக்கும். 2 நாள் கணக்கு வரும் நமக்கு அதுலயே. ஸோ அதனால உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களால படிக்க முடியல அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வராங்க. புரியுதுங்களா? ஒரு சப்ஜெக்டை ஸ்ட்ராங்கா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? சொன்ன மாதிரி வேணுக்கே விடக்கூடாது. இப்ப ஜிஎஸ் என்ன சொல்றது, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால கம்ப்ளீட் ஜிஎஸ் படிக்க முடியல அப்படின்னு சொன்னா முதல் 3 டாபிக் இருக்குல்ல, இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, அரசியலமைப்பின் கூறுகள். புரியுதுங்களா? இந்த 3 டாபிக் எப்படி படிச்சுட்டோம்னா ஸ்ட்ராங்கா படிச்சுட்டோம். அதுல என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால போட முடியுன்ற மாதிரி படிச்சுட்டோம்.
புரியுதுங்களா? அந்த 5 டாபிக்லயே நம்ம காக்கா போகிற மாதிரி கொதிட்டு வந்துட்டு 5 தடவை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா மிஸ்டேக் பண்ணுவோம். புரியுதுங்களா? படிச்சது அத்தனை என்ன ஆயிடும், மிஸ்டேக் ஆயிடும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே எந்த டாபிக்கை நீங்க படிக்கிறீங்களோ அந்த டாபிக்கை இதை ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருவோம் உங்களுக்கு. அந்த பிரிண்ட் அவுட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த டாபிக்கை படிக்கல, அடுத்த டெஸ்ட் வரப்ப என்ன பண்ணணும், டைம் கிடைக்கிறப்ப அதையும் சேர்த்து படிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம எதை படிக்கிற ஒவ்வொரு டெஸ்ட் பண்றதே தெரியும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ற ஒரு ஃபார்மேட் தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே அப்படிதான் இருக்கு எப்பயுமே. ஏன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க இருப்பீங்க, செகண்ட் டைம் எழுதுறவங்க இருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் வேரியேஷன் ஆகும். புரியுதுங்களா? சோ உங்களுக்கு இது கூடயே பேக் டு ஸ்டடி கொடுத்துருவோம். பேக் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் எதை எங்க படிக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டா உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? எந்த புக்ல எத்தனை டேம் புக்கு எத்தனை பக்கத்துல இருக்குன்றது வந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா இருக்கும். ஸோ இன்னைக்கு போறப்ப சத்தியகண்ட கேட்டு இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் பேக் டு ஸ்டடி பிடிஎஃப் வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் குரூப்லயே உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணவங்க மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? மெட்டீரியலே வந்து எல்லாமே அதுலயே வந்துடும். மெட்டீரியலே எதை எங்க படிக்கணும்ன்றத கம்ப்ளீட்டா சொல்லிடுவாங்க பேக் டு ஸ்டடில. அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி படிங்க. உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நாங்கள் ஆஃபீஸ் ரூம்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு டெஸ்ட் முடிஞ்சோடனே அன்னைக்கு வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கணும்ன்றத ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா அப்பதான் நீங்க போயிட்டு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ண கரெக்டா இருக்கும். நீங்க எதை எங்கன்னு தேடுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சதே உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே என்ன வேஸ்ட் ஆகும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்க போறோம், எப்படி படிக்க போறோம்ன்றத பிளான் பண்ணி உட்காருங்க. டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் கண்ணை மூடிட்டு போட்டோம் உட்காந்தோம் போனோன்றது வந்து என்ன கூடாது, இருக்கவே கூடாது. போன டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எந்த மிஸ்டேக் பண்ணிக்கலாம் அந்த டைம் பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? கம்ப்ளீட்டா மார்க் எப்படி தான் இருக்கணும், ஹை ரேஞ்சில் தான் இருக்கணும். மார்க் 100 எண்ணாவே கூடாது, குறையவே கூடாது. மற்றவங்ககிட்டையும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, அட்டன் பண்ணிருக்கீங்க. 22 டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கீங்க. புரியுதுங்களா? நீங்களும் அவங்களோட அட்டன் பண்ணிக்க கூடாது, போராடிட்டு இருக்க கூடாது. ப்ராப்பரா பிளான் பண்ணி ப்ராப்பரா எக்ஸாம் போடணும். புரியுதா? ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ஸ் வரும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். உங்களால ஒரு டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கவர் பண்ண முடியாம போகலாம். புரியுதுங்களா? அதனால கவர் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விட்ட டாபிக்கை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கிறப்ப பொறுமையா படிச்சுக்கலாம். ஆனா படிக்கிறத ஸ்ட்ராங்கா படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ 2 டாபிக் படிச்சாலும் 2 டாபிக்ல என்ன கேட்டாலும் போடவே இருக்கணும். அந்த 2 டாபிக் நீங்க திருப்பி எடுக்கவே கூடாது. ஓகேவா? அந்த அளவுக்கு கிளாரிட்டியா படிச்சிடணும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சப்ஜெக்ட் வைஸா தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எது இம்பார்ட்டன்ஸோ அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் தான் போயிருக்கோம். ஸோ இந்த நம்ம மாத்தின சிலபஸ் படி பெரிய ஒரே சப்ஜெக்ட் நிறைய மார்க் எது கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலிட்டி தான் கவர் பண்ணும். எப்பயுமே பாலிட்டி தான், பாலிட்டி யூனிட் 8 தான் கவர் பண்ணும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு டாபிக் எல்லாமே சின்ன சின்னதா பிரிச்சு இப்போ பாலிட்டியே பாத்தீங்கன்னா 5 டாபிக்கா போட்டிருக்கோமா. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 5 டெஸ்ட். ஸோ அந்த 5 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டெஸ்ட் வரும். ஓகேவா? இந்த ஃபுல் டெஸ்ட் அப்ப என்ன பண்ணலாம்னு சொன்னா நீங்க அந்த விட்டு வச்ச கேப் எல்லாம் இருக்குல்ல, அந்த கேப் எல்லாம் அந்த ஃபுல் டெஸ்ட் அப்ப ஃபில் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணாதான் உங்களால ஹோல் குவாலிட்டியுமே கவர் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட்ஸ் இருந்தாலும் வேதமன் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? எதமன் படிக்கிறது இதுல எந்த சோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கேளுங்க. நாங்களுமே ஆபீஸ் ரூம்ல இருப்போம். புரியுதுங்களா? ஸோ எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுவோம். பேக் டு ஸ்டடியில ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணி கேட்டுக்கோங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்களே எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம். ஓகேவா? குவாலிட்டிக்கு அப்புறம் நம்ம என்ன இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 2 சப்ஜெக்ட் வச்சு பண்ணியிருந்தாங்களா, யூனிட் 9 அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 3 குவாலிட்டி டெஸ்ட்டும் 2 யூனிட் 9 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மீடியம் ரேஞ்சில் தான் கொஸ்டின் எடுக்க சொல்லியிருக்கோம். ரொம்ப டஃபாலாம் இல்லை. நீங்க பெரிய பெரிய அகாடமிக்ஸ் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலே உங்களுக்கு பப்ளிக் கொஸ்டின் பாத்தீங்களா மொத்தமா இருக்கும்ல, நம்ம குரூப் 4 குரூப் 2 கொஸ்டின்ல இருக்கும், பல்கா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு சொன்னா அவங்க எடுக்கிற எல்லாமே இப்படிதான் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருக்கும். அந்த மாதிரி கேட்கறப்ப நீங்க ஒரு நியூ ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கொஸ்டின்ஸ் எல்லாமே மீடியம் ரேஞ்சில் தான் எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ அதனால உங்களுக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்க என்ன சொல்றது, இந்த டெஸ்ட் கம்ப்ளீட்டா அட்டன் பண்ணுவேன்ற மைண்ட் செட்ல எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா டெஸ்ட் எழுதுறது அப்படியே அந்த டெஸ்ட் மார்க் அந்த மார்க்கை அப்படியே ஓரமா தூக்கி போட்டு அடுத்த டெஸ்ட் வந்து அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த டெஸ்ட்டுக்குரிய நாடகம் வீட்டுல போய் உட்காந்து எந்த கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிருக்கோம், எதை மிஸ்டேக் பண்ணிருக்கோம், எங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஒரு டெஸ்ட் எழுதுறதோட ரொம்ப முக்கியமானது அந்த டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் தான். நம்ம என்ன பண்றதுன்னா பெருசா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நமக்கு இல்லை, உங்களுக்கு டைம் இருக்கிறது இல்லை. புரியுதுங்களா? நீங்க உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க நாங்க ரெடி தான்.
நீங்க எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, டைம் பத்தாதுன்னு சொல்லுவீங்க. 2 to 4 எக்ஸாம். 4 அடுத்து உங்களுக்கு 5 to 6 வரைக்கும் வச்சு என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஆனா நீங்க யாரும் அது வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும். நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வீட்டில் போய் என்ன பண்ணணும், ஸோ அதை உட்காந்து எது டவுட் எது மிஸ்டேக் பண்ணிட்டோம்ன்றத கரெக்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா திருப்பி வர குவாலிட்டி டெஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபுல் டெஸ்ட் வரப்ப என்ன கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணீங்களோ அதே கொஸ்டின் என்ன ஆகும், திருப்பி ரிப்பீட் ஆகும் மிஸ்டேக். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு அந்த டெஸ்ட்டுக்குரிய நாள் தான். என்னன்னா பரவாயில்ல, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அதை உட்காந்து என்ன பண்ணிடணும், ரிவிஷன் பண்ணிட்டு போயிடணும். இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே சின்ன சின்ன மேட்டர் தான். புரியுதுங்களா? அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நீங்க பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மத்தவங்க இருந்து உங்க மார்க் வந்து என்ன ஆகும், ஒரு வேரியேஷன் ஆகும். புரியுதா? நீங்க நியூ ஸ்டூடெண்டாவே இருந்தாலுமே என்ன பண்ணணும்னு சொன்னா உங்க மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்துல வர அளவுக்கு ஈக்குவலா வரும். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம் கூப்பிட்டாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு தெரியாம போகலாம். ஆஃப்டர் அந்த எண்ட் ஆஃப் த எக்ஸாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நீங்களும் அவங்க எப்படி ஆயிருவீங்க, ஒரு ஈக்குவல் ஸ்டேட் வருவீங்க. இதுக்கு அடுத்து முடிச்சுட்டு அடுத்த டெஸ்ட் பேஸ் மார்க்ஸ் எப்ப இருக்கும், அடுத்த டெஸ்ட் வரப்ப உங்களுக்கு போறப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். இதுல நீங்க படிக்காம விட்டாலுமே ஒரு சில டாபிக்ஸ் பிரச்சனை கிடையாது. இன்னொரு டெஸ்ட் பேஜ் நம்ம போட போறோம், 2 டெஸ்ட் பேஜ் அந்த டெஸ்ட் பேஜ்ல கவர் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? அதனால பார்த்து நல்லபடியா அட்டன் பண்ணுங்க. எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? கடமைக்குன்னு வந்து கடமைக்குன்னு எழுதாதீங்க. அது வந்து உங்களுக்கு பின்னாடி பாதிக்கும். புரியுதுங்களா? எப்பனாலும் அந்த சப்ஜெக்ட் நம்ம தான் படிக்க போறோம். தேக்கி வச்சீங்க அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு தான் கஷ்டம். ஓகேவா? ஸோ அதை ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? மோஸ்ட்லி லீவ் எடுக்காதீங்க. இருந்தேன்னு சொன்னா எக்ஸாம் முடிஞ்சோடனே ரிவ்யூ கொடுத்துருவேன். எங்க மிஸ்டேக் பண்றீங்க, எதுல மார்க் வாங்கணும்ன்றத சொல்லிடுவேன். இல்ல அப்படின்னு சொன்னா இருக்கிறவங்க பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இல்லாட்டினா நம்ம அடுத்த நாள் கிளாஸ்ல கூட ரிவ்யூ சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க, நல்லபடியா எக்ஸாம் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.
லாஸ்ட் கிளாஸ் ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம டைம் அண்ட் ஒர்க் அதுக்கு முன்னாடி கிளாஸ் முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ரீசனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். So my last class அதாவது லாஜிக்கல் ரீசனிங் ஆர் arithmetic ரீசனிங் ஓகேங்களா அப்படிங்கிற டாபிக் பார்த்துருந்தோம். அதாவது 2A மெயின் சிலபஸ் படி இந்த டாபிக்கோட நேம் என்னன்னு சொல்லணும்னா arithmetic ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம கிளாஸ் லெவல்ல செப்பரேட்டா இருக்காது. ஓகேங்களா, ஆனா இதுதான் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ 2A மெயின்ஸ்ல arithmetic ரீசனிங் உங்களுக்கு தனி ஹெட்டிங்காவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதில் கொஞ்சம் சம்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாகவே. அதில் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் பார்த்துட்டு இந்த சம் தான் லாஸ்ட்டாக பார்த்துருந்தோங்களா. பேலன்ஸ் இருக்கிறத பார்த்து நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணிடலாம். விஷயம் இருக்கும். தமிழ் எழுதிக்கோங்க. ஒரு பெண் தனது கையில் உள்ள விரல்களை எண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு பெண் தனது கையில் உள்ள விரல்களை எண்ண ஆரம்பிக்கிறார். கட்டை விரலை முதலில் 1 எனவும் கட்டை விரல் 1 எனவும் ஆட்காட்டி விரல் 2 எனவும் நடுவிரல் 3 எனவும் மோதிர விரல் 4 எனவும் மற்றும் சிறிய விரல் 5 எனவும் பின்பு திரும்பி மோதிர விரல் 6 எனவும் நடுவிரல் 7 எனவும் இதே போல் எண்ண ஆரம்பிக்கிறார். அவர் தற்போது எண்ணிய எண்ணிக்கை 1994. எனில் தற்போது அவள் எந்த விரலை எண்ணினாள்? அப்ப அந்த 1994வது டைம் வந்திருக்காங்க. அப்ப எந்த விரல் இருந்திருக்காங்க?
சொல்லுங்க பார்க்கலாம். இது லாஜிக்கலாவும் இருக்கும், அட் த சேம் டைம் என்ன இருக்கும், உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டாவும் இருக்கும். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த லிங்க் கட் பண்ணிட்டு மறுபடியும் லிங்க் கிரியேட் பண்றேன். அந்த நோட்டிபிகேஷன்